காவேரியும் அதுக்கப்புறம் மகாவும் வந்து சூர்யாகிட்டேயும் வந்து விஜய்கிட்டேயும் கேட்குறாங்க. இந்த மாரி வந்து நம்ம இந்த விழால வந்து கலந்துக்கலாம். இந்த போட்டியில. அந்த போட்டியில கலந்துக்கிட்டா கண்டிப்பா வந்து என் பிரச்சனைலாம் தீரும்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? நம்ம புருஷன் பொண்டாட்டி கிடையாது. நம்ம அக்ரீமெண்ட் பிரகாரம் தான் வந்து இந்த மேரேஜ் பண்ணியிருக்கோம். புரியுதா? அதனால இந்த அக்ரீமெண்ட்ல இதெல்லாம் போடல. அதனால நான் இதெல்லாம் கலந்துக்க முடியாது. நான் ஏன் கலந்துக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த காசெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூர்யாவும் சொல்றாரு. அதே மாரி விஜயும் சொல்றாரு. அத கேட்டு மகா மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. மகா நான் சொன்னா புரிஞ்சுக்கங்க. இங்க பாரு இந்த போட்டியில நான் கலந்துக்கினா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆவுறது? என் குடும்பம் மானமே போயிடும். ஒரு ரூ. 5,00,000 காசுக்காக வந்து சூர்யா வந்து இந்த மாரி கலந்துக்கிட்டான். வந்து அவங்க குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்தினா அவங்ககிட்ட பணமா இல்ல, காசா இல்ல 4 பேர் பேசுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் வந்து இந்த போட்டிய குடுக்க வேண்டிய காச நான் குடுக்க வேண்டிய ரேஞ்சில இருக்கேன். அந்த டைம்ல வந்து நான் ஏன் வந்து இதுலலாம் கலந்துக்கின்னு அசிங்கப்படணும்? எனக்கு ஒண்ணும் தலையெழுத்து கிடையாது. உனக்கு பணம் வேணும்னா எப்படியாவது போ. எனக்கு தெரியாது. உனக்கு பணம் வேணா நான் குடுத்துடுறேன். ஆனா தேவையில்லாத வேலை செய்யாத அப்படின்னு உங்க பணம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லன்னு மகா சொல்றாங்க. இந்த வீம்புக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. ஆனா தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருப்பேன். முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. அதே மாரி நம்ம வந்து விஜயும் வந்து நம்ம காவேரியை திட்டி விட்டுறாரு. இந்த மாரி நான் கலந்துக்க முடியாது. இது அக்ரிமெண்ட் கல்யாணம். உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுறாரு. அதனால மகாவும் காவேரியும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லாம தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை 2 பேருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்போ வந்து என்னாச்சு? ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க? 2 பேரும் பேசிக்கும்போது இந்த மாரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்னது இது இப்படி பண்றாங்க? அப்படின்னோனே, என்ன பண்ணுறதுங்க? நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் இந்த மாரி. அதனால தான் இந்த மாரி அவரு நடந்துக்கிறாரு அப்படி சொல்லிட்டு மகா வந்து சொந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து காவேரி கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. காவேரி வந்து வேற வழி இல்லாம தான் இந்த மாரி அக்ரிமெண்ட் மேரேஜ் நான் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. என் தங்கச்சிய காப்பாத்த வேண்டியதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் சொல்றாங்க. 2 பேருமே வந்து அப்படியே உணர்ச்சி வசப்படுறாங்க. நிஜமாவே நீங்க கிரேட்டுங்க, நீங்க கிரேட்டுங்க அப்படி சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க. இப்ப அந்த ரூ. 5,00,000 உங்களுக்கு கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லையா? அப்படின்னோனே, ஆமாங்க எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்க இதுக்கு என்ன வழி? வேற வழியே கிடையாது. நம்ம வந்து நம்மளுக்கு உதவி பண்றவங்க ஒரே ஒருத்தர் தான். அது தாத்தா மட்டும் தான். ஆமாங்க. எனக்கும் எங்க தாத்தா தான் உதவி பண்ணுவாரு. அப்போ அவர்கிட்ட சொல்லி தான் இந்த பிரச்சனை தீர்வு பண்ணணும். அப்படி சொல்லிட்டு 2 பேருமே 2 தாத்தாங்களையும் சந்திக்கிறாங்க. சரிங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து விஜயும் வந்து அதே மாரி சூர்யாவும் வந்து கண்டிப்பா கலந்துப்பானுங்க. அதுக்கு நாங்க பொறுப்பு. நீங்க கவலைப்படாம போங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்றாங்க. பரவாயில்லையே தாத்தாங்க இந்த அளவு உதவி செய்றாங்க. இது போதும். கண்டிப்பா பாருங்க கலந்துக்க தான் போறாங்க. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. விஜயோட தாத்தா வந்து விஜய்கிட்ட சொல்றாரு, "இங்க பாரு விஜய், இந்த போட்டியில நீ கலந்துக்கினா அவனுக்கு எதுக்கு தாத்தா இந்த போட்டில நான் கலந்துக்கணும்?" அப்படின்னோனே, "இங்க பாரு விஜய், இதில நீ கலந்துக்கினா தான் நம்ம வீட்டுக்கு பெருமை, எனக்கும் பெருமை." "என்ன தாத்தா சொல்றீங்க?" "ஆமா, இதில கலந்துக்கின்னு நீ வின் பண்ணீன்னா, அதோட பெருமை எனக்கே தெரியல. என் பாலிஸ் சிநேகிதன் சொல்றான், இதில நாங்க தான் கலந்துப்போம். எங்க வந்து பேரன் பேத்தி தான் கலந்து வின் பண்ணுவாங்க. நீங்கலாம் வேஸ்ட்டு." அப்படின்ற மாரி சொல்றான்ப்பா. "பாத்தியாப்பா எப்படி பேசுறான்னு?" சொல்லிட்டு அப்படின்னோனே, "நிஜமாவா தாத்தா சொல்றீங்க?" "ஆமா, இதில நீ கலந்து நீ ஜெயிக்கல, அவன் மூஞ்சில நான் முழிக்கவே முடியாது. அப்புறம் உன் இஷ்டம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி வந்து சூர்யாவோட தாத்தாவும் சூர்யா கிட்ட சொல்றாரு, நம்ம குடும்ப பெருமையே உன்கிட்ட தான்ப்பா இருக்கு. நம்ம குடும்ப கௌரவத்த நீ காப்பாத்தணும்ப்பா. அவன் முன்னாடி வந்து நான் வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும். அவன் வந்து இந்த மாரி பேசுறான்ப்பா." அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சொல்றாங்க. அத கேட்டு வந்து விஜயும் வந்து நம்ம சூர்யாவும் வந்து முடிவெடுக்கிறாங்க. சரிங்க தாத்தா உங்க விருப்பப்படி நாங்க கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு, இந்த சூழ்நிலையில இந்த விஷயம் கேட்டு மகாவும் வந்து காவேரியும் வந்து துள்ளி குதிக்கிறாங்க சந்தோஷத்துல.